ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் என் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஆட்டு குடல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம மசாலாஸ்லாம் கையிலே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி தனியா, 1.5 கைப்பிடி தேங்காய் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, 10லேருந்து 12 பல் பூண்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்த சோம்பு, தனியா, தேங்காய், இஞ்சி எல்லா பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம ஆட்டுக்குடலை சூப்பராக தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். ஆட்டுக்குடலை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி விழுது, 4லேருந்து 5 பல் பூண்டு தட்டி எடுத்துக்கிறோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கவுச்ச வாசனை போகும். 1 ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஏன் ஊற்றுறோன்னா, நம்ம வேக வைக்கும்போது பொங்கி வரும்ல, அது வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்குடல் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி இந்த நேரத்தில் ஊற்றிக்கலாம். நான் 1 சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரோட லிட் மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் விட்டு எடுத்த உடனே பாருங்கள், குடல் சூப்பராக பஞ்சு போல் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். குடலை மட்டும். குடலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ குடலை குட்டி குட்டியாக பீஸாக வெட்டிக்கலாம். இந்த குடல் வயிற்று புண்ணுக்கும் அல்சருக்கும் சரியாகும் இந்த குடல் சாப்பிட்டோன்னா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடல் குழம்பு. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா ஹீட் பண்ண விடுங்க. இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு நான் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை தான் எடுத்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, 2லேருந்து 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அதெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருவேப்பிலை கருகாது. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இந்த நேரத்தில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகா நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகா, 10லேருந்து 12 பல் பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சு நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
மிளகாய்த்தூள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி குக்கரில் குடல் வேக வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த குடல் ஒரு சொம்பு தண்ணி குடல் வேகிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினல, அதுவே எனக்கு போதும். நல்லா மசாலாஸ்லாம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குடல் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், குடல் ரெடி ஆகிடும். நல்லா கரண்டியில் பெரட்டி விட்டுக்கோங்க, மசாலா இறங்குற மாதிரி. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சோம்பு, மிளகு, தனியா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டும் இந்த நேரத்துலேயே சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி பதத்தில் வந்துடுச்சுன்னு. குடலும் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி அலசி அதிலே ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொதி வந்துடுச்சு. பாருங்கள் மசாலாவோட குடல் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்குன்னு. நான் பக்கத்தில் இட்லி ஊற்றி வச்சிட்டேன் குடல் குழம்புக்காக. குடல் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, மசாலாவோடும் நல்லா இறங்கிடுச்சு. இந்த நேரத்தில் கருவேப்பிலையை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த குடல் குழம்பை இட்லி, சப்பாத்தி, சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறேன். உங்களோட ஃபேவரட் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.